எல்லாருக்குள்ளேயும் ஒரு கொஷின் இருக்கும். அந்த மாரி தான் எனக்குள்ளேயும் ஒரு கொஷினு. என்ன கொஷின் அப்டின்னா, நம்ம தோனி ஏன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாவே வந்து இறங்க மாட்டேங்கிறாரு? எப்ப பார்த்தாலும் நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 ஒரு சில நேரத்தில கடைசியில கூட லாஸ்ட்ல கூட பவுலர் கூட வந்துலாம் வந்து விளையாடுவாரு. ஏன் இந்த மனுஷன் வந்து பண்றாரு? நல்லா தான் வந்து விளையாடுறாரு. ஓப்பனிங்கா வந்து விளையாடுனா நல்லா தானே இருக்கும் அப்டின்னு சொல்ட்டு, அந்த ஒரு கொஷின் வந்து எனக்குள்ள வந்து வந்தது. அவரு விளையாடுறாரு, விளையாடல அது அடுத்த விஷயம். ஏன் விளையாட மாட்டேங்கிறாரு? அப்படின்ற இந்த ஒரு கொஸ்டின் நமக்குள்ள வந்து வருது. இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து விளையாடுகிறாரா? அப்படின்ற அந்த ஒரு சந்தேகமும் எனக்கு உள்ள வந்துட்டு, ChatGPT கிட்ட போயிட்டு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டேன். இந்த மாரி தோனி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்து விளையாடி இருக்கிறாரா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிடி வந்து கேட்கும்போது, அது வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஆமாம்பா உங்க தலலாம் வந்து விளையாடிங்கிறாரு. எப்போ அப்படின்னா 2012ஆம் வருஷம் என்ன பண்ணாரு அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு எதிரான ஒன் டே மேட்ச்ல நம்ம தோனி வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்து இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுச்சு. பார்த்தோனே ஒரே சந்தோஷம். ஆஹா! ஒன் டே மேட்ச்ல நம்ம தல வந்து ஓப்பனிங் இறங்கிறாரா? இதெல்லாம் நம்ம வந்து பார்க்காம போயிட்டோமே. இந்த மாரி இந்த ஐபிஎல் இதெல்லாம் வந்து ஏன் இறங்க மாட்டேங்கிறாரு? இதெல்லாம் வந்து இறங்குனா வந்து வேற மாரி இருக்குமே, வெறித்தனமா இருக்குமே அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் சீசனே வந்து பார்த்துட்டோம். நம்ம தோனி வந்து இந்த மாரி கேப்டன் பதவி வந்து ரிசைன் பண்ணிட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் பதவிய வந்து குடுத்துட்டு போன வருஷம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து விக்கெட் கீப்பரா தான் வந்து இருந்தாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன எனக்குள்ள வந்து ஒரு கொஸ்டின் வந்தது அப்படின்னா, சரி சும்மா வந்து ChatGPT கிட்ட வந்து கேட்கலாம். இந்த மாரி இந்த வருஷம் யார் வந்து சென்னை அணி கேப்டனா வந்து இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா தோனி ஒரே ஷாக்கிங். ஏன்டா டேய்! நான் என்ன கேட்டேன் உன்கிட்ட தெளிவா தானே கேட்டேன். இந்த வருஷம் யாரு சென்னை அணியுடைய கேப்டன்னு உங்கட்ட நான் வந்து கேட்டேன். அதுக்கு நீ வந்து என்ன சொல்லியிருக்கணும், இந்த வருஷம் 2025ல இவரு தான் வந்து இருக்கிறாருன்னு சொல்லிட்டு யார் இருக்காங்களோ அவங்க பேர் தான் வந்து சொல்லலாம். ஆனா அந்த ChatGPT வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தோனி பேர வந்து சொல்லிச்சு. ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே, அதுக்கப்புறமா 2025வது வருடத்தின் இந்த வருட கேப்டன் சென்னை அணியின் ஐபிஎல் டீமின் கேப்டன் யார் அப்படின்னு சொல்லி தெளிவா கேட்கும்போது தான் அப்பதான் வந்து சொல்லுது, டேய் தம்பி ருத்ராஜ் கெய்க்வாடா அதே மாதிரி பயிற்சியாளர் வந்து பிளம்பிங் ஸ்விங்கா ஏதோ ஒன்று சொல்லிச்சு வாயில வர மாட்டேங்குது. ஸ்டீஃபன் பிளம்பிங் தான் வந்து பயிற்சியாளராக வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த வந்து சொல்லிச்சு. ஓகே கொஞ்சம் வந்து மன நிறைவு இல்லாமல் இருந்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஓகே இந்த வருஷம் இந்த ஐபிஎல் மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனுமே வந்து என்ன அப்படின்னா ஆர்சிபி கப் அடிக்கணும். ஆர்சிபி கப் அடிக்கணுமா? ஏடா நீ சென்னை டீமை பற்றி பேச வந்துட்டு ஆர்சிபி பற்றி பேசுறீங்க அப்படின்னா, ஆமாம் நம்ம சென்னை வந்து இது வரைக்கும் 5 கப் வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு கப் வாங்கினோம் அப்படின்னா அது வந்து 6 கப் ஆயிருது. டின்னர் டேபிள்ல வந்து 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வந்து 6 கப் வச்சு எல்லாரும் வந்து குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கிட்ட வந்து கப்புகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் ஆர்சிபி அப்படின்ற ஒரு கப்பு இந்த ஒரு டீமு கிட்ட கப்பு இருக்கா அப்படின்னா இல்லை கப்பு கிடையாது. டீ கப்பு கூட வந்து கிடையாதுன்ற மாதிரி தான் வந்து இருக்கு. எல்லாருமே இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து நிறைய பேர் ஆர்சிபியை வந்து வச்சு செய்யக்கூடிய அந்த விஷயத்த நம்மளால வந்து பார்க்க முடியுது.